இங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்ற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுமே அவங்க சாப்பிட்டு வச்ச எலும்பு துண்டெல்லாம் எடுத்துட்டு உள்ள போறா. பார்த்தா இவங்க எல்லாரோட ஒய்ஃபுமே உள்ளதா இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே ஜாலியா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே அவங்களுக்காக சமைச்சு போட்டுட்டு சமையல் கட்டிலே வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ரொம்ப வேர்க்குதுன்னு பழைய ஃபேன் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒழுங்கா சுத்தவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூட்டி ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. பட் வெளியே இருந்துகிட்டே ஜூஸ் எடுத்துட்டு வா, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. பட் இவங்க உள்ள இருந்துகிட்டே டீ குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இவங்களோட பசங்களாம் ரொம்ப வாழ்த்தனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரூமுகளை விட சொல்றாங்க. இவங்கள போய் விடுறாங்க. பட் அப்ப கூட அங்க விளையாடிட்டு இருக்க பசங்களை விட்டுட்டு பொண்ணு கூப்பிட்டு உங்க அண்ணனுங்களாம் போய் இந்த ஃபுட்டை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க கூப்பிடுறாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு சின்ன வயசுலயே பொண்ணுங்கன்னா ஆம்பளைங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆம்பளைங்க எல்லாம் நம்மளுக்காக வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் இவங்க கிச்சன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் ஏன் சைடிஷ் வரலன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஆனா இவங்க உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாம சைடிஷ் எங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. அதனால இவங்க கடுப்பாய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜூஸ் எடுத்துட்டு போய் அவங்க முன்னாடியே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. தென் அங்க இருக்க ஏர் கூலர்ல காத்து வாங்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதே புரிய வந்து அமைதியா இருக்கானுங்க.